அதாவது ஒன்வேர்ட் ஆன்சராகத்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். சரி, கட்டுரைகளாக எழுத அதாவது 2-3 வரிகள் வழங்கப்படாத ஒரு நிலையில காணப்படுகிறது. ரைட். எனவே பாட ஆயத்த குருவின் நோக்கங்கள் என்ற ஒரு கன்செப்ட் வினா ஒன்று வந்திருக்கிறது. ரைட். எனவே அவ்வாறாக இந்த நாங்கள் ஒரு சம்பவத்தை ஆய்வு செய்கிற பொழுது இதெல்லாம் தனித்தனியாக நாங்கள் ஒவ்வொரு வரியில கட்டமைக்கப்பட்ட வினாக்களுக்காக விடை எழுத வேண்டி இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியம். ரைட். சரி, இதற்கான விடைகளை உங்களுக்கு நான் தருவேன். ஆன்சர் ஸ்கிரிப்டை தருவேன். ரைட் சார். ஓ சார், அந்த 2வது கேள்வியில வந்து அந்த பாடசாலையில முதற்தர இத முக்கியத்துவம் கொடுக்கலன்ற ஆன்சரா இருந்தீங்க. இதுல வந்து புதிய அதிபர் வந்து கல்வி அபிவிருத்தி வேலை திட்டத்துக்கு முன்னுரிமை கொடுத்தன அந்த ஆயத்த குறிப்பு உள்ள மேற்பார்வை மேற்கொள்றாரு. அப்ப அந்த பிரச்சனை தீர்வத்தன் அவர் ஏதோ ஒரு வகையில முன்னெடுக்க பாக்குறாருன்னு அப்படி யோசிக்கலாம் சார். அது 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 அதுல ஒன்றுதான். அது அதாவது அங்க இருக்கிற பாடசாலையினுடைய வெற்றிக்கு அடிப்படையில ஒன்றுதான் சிறந்த உள்ளக மேற்பார்வை மேற்கொண்டு நிறுவன வீழ்ச்சியை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் ஒன்றுதான். இதுல என்னன்னு சொல்லி சொன்னா அது அந்த இடத்தை பொறுத்தவரையில முதலாவது அந்த அந்த பாடசாலையிட சூழ்நிலைய பத்தி நாங்க பார்க்கிற நேரம் அது முதலாவதாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கையா என்பதுதான் அங்குள்ள பிரச்சனை. ரைட். அதாவது நிறுவனத்தினுடைய ஒழுங்கமைப்புல ரைட் ஆன்சர் சீட் தருவேன் நான். இன்னும் ஒரு வினா இருக்குது, இன்னும் ஒரு 4வது கேஸும் இருக்கு தானே. அந்த 4வது சம்பவத்தையும் உங்களோட அந்த கோட்பாட்டோடு இன்னும் ஒரு கோட்பாட்டோடு தொடர்புடையது. இது இருக்குது 4வது வினாக்கான விடை. அந்த 4வது வினாவையும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். பார்த்ததுக்கு பிறகு இந்த சம்பவத்தோட 4 சம்பவங்கள் இந்த உங்களோட இந்த கேஸ்ல போட்டு இருக்கிறது. அந்த 4 சம்பவத்தோட விடைகளை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவேன். அது வரையில தான் அதை நான் வச்சு கொண்டு இருக்கிறேன். ரைட். அது மாதிரி ரைட். எனவே நீங்கள் கேட்டது பொறுத்தவரையில் அது ஓகே. ஆனாலும் ஒரு நிறுவனத்துல முதலாவது செய்யப்பட வேண்டிய வேலைகள், முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டிய வேலைகள் தொடர்பாக முகாமையாளருக்கு தெளிவு இருக்க வேண்டும். எனவே அவ்வாறு அதை வைத்துத்தான் அந்த ஒரு கோட்பாட்டு ரீதியாக அந்த விளக்கம் கோரப்பட்டிருக்கிறது. ரைட். எனவே ஆசிரியர்களுக்கு அவர் வந்து 1.5 மாத காலம் வந்த உடனே சில பாடசாலைகள்ல அல்லது நிறுவனங்கள்ல முரண்பாடு தோட்டம் பெறுவதற்கு அந்த நிறுவன தலைவருக்கும் ஆளணியினருக்கும் முரண்பாடு பல தோட்டம் பெறும். உதாரணமாக நாங்க சொல்லுவோம், பாடசாலையை பொறுத்த வரையில நேரத்துக்கு அந்த ரெட் லைன் அடித்தல் என்பது ஒரு மிக பிரச்சனையாக புதிதாக வந்த அதிபரை மாற்றக்கூடிய அளவுக்கு சில பாடசாலைகள்ல பிரச்சனை. எனவே அவர் ரெட் லைன் கூடாது என்று இல்லை, அதை செய்ய வேண்டும். ஆனால் அங்க இருக்கின்ற அந்த சூழல், சமூக சூழல், ஆசிரியர்களுடைய மனப்பாங்கு, அங்க இருக்கின்ற போக்குவரத்து பிரச்சனைகள், இவைகள் எல்லாம் உரிய முறையில பார்க்கப்பட்டு தீர்வுகள் வழங்கப்பட வேண்டி இருக்கும். அதே போலதான் இந்த திடீரென்று ஆசிரியர்களுடைய கடமைதான் பாடத்திட்டம் பாடக்குறிப்போடு செல்வது. இவரிடம் அது இருக்குது. அங்க இருக்கிற அந்த கல்ச்சர்ல அந்த நடவடிக்கைகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்படாமல் இருப்பதனால அல்லது ஏற்கனவே இவர் முரண்படுவதற்கான அடிப்படை காரணம் சொல்லப்படுகிறது தன்னை விட திறமை குறைந்தவர்கள் மூலம் தான் மேற்பார்வை செய்யப்படுகிறேன் என்பது. ரைட். எனவே அவ்வாறான ஒரு சூழ்நிலையில தான் அவர் அதிபரிடமும் அதனை காண்பிக்காமல் முரண்பட்டுகிறார் என்பது ஏற்கனவே அங்க ஒரு தோற்றுவிக்கப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருக்கும். எனவே உரியவருக்கு உரிய அதிகாரம் வழங்கப்படாமல் மேற்பார்வை நடவடிக்கைகள் முன்னதாக அங்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது அந்த அதிபர் இவரை அலுவலகத்துக்கு கூப்பிட்டு அவரிடம் அந்த கேள்வி கேட்கிறார். அப்ப இவர் சொல்றார், நான் முதல் தரத்துல பாஸ் பண்ணின ஒருவர், எனக்கு பல்வேறு அம்சங்கள் தொடர்பான அறிவு இருக்கிறது என்றவாறு விடை அளிக்கிறது. இதெல்லாம் அந்த சம்பவத்துல
அதை சம்பவமாக போட்டாலும் அது உள்ளுக்குள்ளால ஒரு பெரிய கோட்பாடு ஒன்று இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியம். ரைட். அந்த அபிவிருத்தி திட்டம் தயாரிச்சதுல ஒரு சின்ன ஒரு சிக்கல் என்னன்னா, அந்த முன்னால டிபியும் சில ஆசிரியர்களும் எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டாங்க. அவங்களோட கருத்துக்களுக்கு யோசனைக்கு அடிப்படையில் அந்த கல்வி அபிவிருத்தி திட்டம் தயாரித்தது ஒரு முறை இல்லாத ஒரு நடவடிக்கை சொல்லி, அதாலதான் நான் நினைக்கிறேன் அந்த அந்த அடுத்தவன் அந்த சேனாநாயக்க அந்த சொல்லி விக்ரமசிங்க அவர் அந்த விடயங்களை காட்டாம இருந்திருக்காரு. ஓகே, அதான் அதாவது அப்ப நிறுவனத்திட அனைத்து ஆளறிஞருடையும் ஒத்துழைப்ப பெற்றுக்கொள்ளுதல் என்பது மிக முக்கியமானது. ரைட். எனவே அதற்கான இந்த இடத்துல தேவை முகாமையாளருக்கு இருக்கின்ற முகாமைத்துவ திறன்கள். நாங்கள் படிச்சிருக்கிறோம் என்னென்ன திறன்கள் முகாமையாளருக்கு இருக்க வேண்டும் என்று. எனவே அந்த முகாமைத்துவ தலைமைத்துவ திறன்களை அவர் உரிய முறையில பயன்படுத்தாமல் இருக்கிற பொழுது அங்கு முறைசாரா குழுக்களின் தோற்றம், அணி உருவாக்கமின்மை போன்றவைகள் ஒட்டோவாக இடம்பெறும். ரைட். இப்ப அடுத்தடுத்த பகுதியில அந்த அம்சங்கள் வரும். ரைட். ஓகே. இப்ப உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கு படிச்சு தந்த மிக முக்கியமான 2 கோட்பாடு. ஒன்று முகாமைத்துவத்துல ஹென்றி ஃபயாலினுடைய கோட்பாடு. நீங்கள் பகுப்பாய்வுல எந்த வினாக்கள் வந்தாலும் இவர் சொல்ற அந்த 14 அம்சங்கள் மிக முக்கியமானவை. ரைட். FW டெய்லருடைய நிறுவன வீழ்ச்சிக்குரிய கோட்பாடு முக்கியமானவை. அந்த கோட்பாடுகளை நாங்கள் எழுத வேண்டி வராது. அந்த கோட்பாடுகளை நாங்க தெரிந்து வைத்திருந்தா தான் எங்களுக்கு சம்பவத்தை இலகுவாக பகுப்பாய்வு செய்யும். ரைட். இப்ப நீங்க ஆன்சர் பண்ற நேரம் இப்ப இந்த இவருடைய FW டெய்லர் ஹென்றி ஃபயாலினுடைய இந்த சம்பவத்தையே இதை வைத்தே அந்த சம்பவத்தை உங்களுக்கு பார்க்கலாம். வேலை பகிர்வு எவ்வாறு இருக்கிறது, அதிகாரம் பொறுப்பு கூறல் எவ்வாறு வழங்கப்பட்டிருக்கிறது, கட்டளையிடல் எவ்வாறு இருக்கிறது, நிறுவனத்தை ஒரே திசையின்பால் வழிநடாத்தல் எவ்வாறு காணப்படுகிறது, கட்டளைகள் சங்கிலி தொடர்ல செல்கிறதா, நிறுவன ஒழுக்க விழுமியம் பேணப்படுகிறதா, ஒருமைப்பாடு காணப்படுகிறதா, அங்குள்ளவர்களுக்கு புத்தாக்க செயற்பாட்டுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றனவா, நிறுவனத்திட சமத்துவம் பேணப்படுகிறதா, தனிநபர் இலக்கு பொது இலக்கு என்பது சரியான முறையில இடம்பெறுகின்றனவா. ரைட். ஓகே. நான் சொல்றேன் அவங்களுக்கு அவங்களோட இதுல என்னது உங்களோட ரெக்கார்டிங் நான் தர சொல்லி. ரைட். ஓகே. அத்தோடு அங்கு மையப்படுத்தல், அதிகாரங்கள் மையப்படுத்தல் பரவலாக்கல் இடம்பெற்றிருக்கின்றனவா. ரைட். சில பொழுது அங்கு ஊதியம் என்பது சம்பளத்தோடு மாத்திரம் சம்பந்தப்பட்டதில்லை. ரைட். ஊக்குவிப்புகள் எல்லாம் ஊதியத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் நிறுவன வெற்றிக்கு. ரைட். எனவே இந்த அம்சங்கள் இன்றைய நாங்க பார்த்த கோட்பாட்டு அம்சங்கள் மிக முக்கியமான கோட்பாடுகள். பகுப்பாய்வு செய்வதற்கு எந்த ஒரு நிறுவன வினா பத்திரமாக இருந்தாலும் இது மிக முக்கியம். எனவே இந்த கோட்பாட்டுகளை நீங்கள் மனதில் வைத்து கொண்டு சம்பவத்தை நாங்க பார்க்க வேண்டும். ரைட். எனவே அதற்கு இந்த பகுதி உங்களுக்கு துணையாக அமைந்திருக்கும் என கருதுகிறேன். ரைட். இதுல இன்னும் ஒரு அடுத்தடுத்த கோட்பாடுகள். ரைட். பிராங்க்லின் கோட்பாடு, ரைட், மானிட வள தொடர்பு கோட்பாடு. நாங்கள் இந்த கோட்பாடுகளை படிப்பதன் காரணம் எல்லாம் இந்த கோட்பாடுகளை முடிக்கிற பொழுது உங்களுக்கு எந்த ஒரு சம்பவத்தையும் கோட்பாட்டு ரீதியாக பகுப்பாய்வு செய்ய முடியுமானதாக இருக்கும். இது கொஞ்சம் முகாமைத்துவத்துல ஒரு கஷ்டமான ஒரு பகுதி தான். இருந்தாலும் இந்த கோட்பாட்டு ரீதியான விளக்கம் இல்லாமல் பகுப்பாய்வு செய்ய முடியாது. ரைட். ஓகே. அப்ப எனவே நாங்கள் இன்னும் ஒரு வகுப்புல சந்திப்போம். ரைட். எல்லாருக்கும் பெருநாள் நேரம், நிறைய நேரங்களை செலவிட முடியாது இருக்கும்.
எனவே இன்று எமது அனைத்து தரப்பினரும் இன்று பெருநாளை கொண்டாடுகின்ற புதிய பெருநாள் கொண்டாடுகிற எமது தமிழ் சகோதரர்கள், எமது முஸ்லிம் சகோதரர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பெருநாள் வாழ்த்துக்களை கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வஸ்ஸலாம். ஓகே.